இப்படியே உட்கார்ந்துருந்தா என்னம்மா பண்றது? அடுத்து என்னன்னு பார்க்க வேணாமா? ஹலோ, சொல்றீ? யாரை கேட்டு நம்பர் அவனுக்கு கொடுத்த? ஆமாடி, நான் தான் கொடுத்தேன். என்ன இப்படியே தனியா இருக்கலாம் நினைப்பா உனக்கு? என்னாச்சு? என்னாச்சு? ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கீங்க? என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீ மட்டும் வந்துரு, புரியுதா? ஏன் இப்படி பேசுற? என் புள்ள கல்யாணத்துக்கு வந்தா அவங்க பையன் கல்யாணம் நின்று போயிருவாங்க. சார், வர சொல்லிருந்தீங்க. டேக் யூ சீட். ஸோ அப்போ எமர்ஜென்சினா உங்களுக்கு எப்படி மித்ரா கான்டாக்ட் பண்றது? கல்யாணம் பண்ணிக்கலாமா? உன்னை என்னால உடனே அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல, ரிஜெக்ட் பண்ணவும் முடியல. கொஞ்ச நாள் போட்டும், எப்போ போலே பேசுவோம். ஒருவேளை எனக்கு மனசு மாறுச்சுன்னா அப்புறம் சொல்றேன். இந்த சண்டே என்ன பிளான்? ஒரு பிளானும் இல்லை, சும்மா வீட்டில் தான் இருப்பேன். ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தெரிஞ்சவன் இருக்கான், ஊட்டியில் ரெசார்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கான். வாடான்னு கூப்பிட்டான், போலாமா? ஏய், நீ நினைக்கிற மாதிரி ரெசார்ட்னா அது இல்லை, அந்த தெரப்பி சென்டர்னு சொல்லுவாங்களா, அந்த மட் பாத்து, வாழை இலை குளியல் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குங்களா, அந்த மாதிரி. வேற உடம்புலாம் வலிக்குதுன்ட்டு இருந்த ரிலாக்ஸ் ஆகணும்ல போனா, அதுக்கு தான் சொன்னேன். போலாமா? சரி, ஓகே, போகலாம். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சரி. ஏய், 2 சின்ன பெட்ரூமா போடுறதுக்கு பேசாம ஒரே பெட்ரூமா பெருசா போட்டுடலாமா? ஒரு பெட்ரூம் பத்தாது கிருஷ்ணா, பாப்பாவும் அம்மா வராங்கல்ல, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. பாப்பா அம்மாவா? அவங்களும் எதுக்கு வராங்க? ஏன் அவங்க வரக்கூடாது? ஏய், அது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணி அவுட்டிங் போறோம், தனியா போனாதானே நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒரு புரிதல் வரும். ரொம்ப யோசிக்காத, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு தான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு ரெசார்ட்டுக்கு தான் போகணுமா? அதான் ரெசார்ட்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எத்தனை சொல்லி புரிய வைக்கிறது, அது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான். அதுக்கு பச்சையாவே கேளு கிருஷ்ணா, உன் கூட நான் வந்து படுக்கணும்னு. சுத்தி வளைச்சு எதுக்கு கேட்டுட்டு இருக்கேன்? புருஷன் இல்லாதவ பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்கா, கொஞ்சம் பாசத்தை கொடுத்து ரூமுக்கு கூட்டிட்டு போலான்னு பாக்குறியா? ஏய், என்ன ஃபுல்லா பேசிட்டு இருக்க? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொன்னேன், ஃபுல்லா இல்ல. என் உடம்ப முழுசா பார்த்தாதான் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருமா? இல்ல அப்படி என்கிட்ட என்ன இருக்கு? உன் அக்கா தங்கச்சி கிட்ட, உன்கிட்ட போய் சொல்றேன் பாரு. என்ன ஃபர்ஸ்ட் அக்கான்னு தானே கூப்பிட்டு இருந்த, மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கல. சீ. நான் இனிமேல் வேலைக்கு போக மாட்டேன். என்னாச்சுமா? கொஞ்ச நேரத்துக்கு என்ன எதுவுமே கேட்காதமா. இப்போ வயசாலி யார் பார்த்துக்குவா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்து போலான்னு இருக்கேன். அது வரைக்கும் என்னடி சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? நாக்குக்கு ருசியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. ஹாஸ்டல்ல சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. அம்மா ஏதாவது செஞ்சு கொடுமா. வந்தோடனே அம்மா எப்படி இருக்க என்ன ஏதுன்னு இதனால கேட்டியாடியே? உனக்கு என்ன, நீ ஜம்முன்னு தானே இருக்க. போ, நான் கேட்டு செஞ்சுட்டு வா போ. அக்கா, என்னடி இப்பதான் வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சதா? ஷாம்க்கா, அதான் வர முடியல. எப்பவுமே வரும்போது ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு வருவியே, இப்ப எத்தனை நாளைக்கு? இல்லக்கா, பர்மனன்ட் தான். அப்படியா, நல்ல விஷயம். சரி, நீ பாரு, அம்மா போயிட்டு வரேன். அக்கா, என்னது இது? வேலை போயிடுச்சு, வேற வேலை கிடைக்கிற வரைக்கும். அதுக்காக இந்த வேலை இல்லாம செய்வீங்க?
எல்லாமே பழகிக்கணும். வரேன் அம்மா, போயிட்டு வரேன். ஆ மா என்னம்மா இதெல்லாம் நீ எதுவும் என்ன கேட்க மாட்டியா? அவ ரொம்ப நொந்துட்டாடி. கொஞ்ச நாளைக்கு அவ இஷ்டத்துக்கு அவ இருக்கட்டும். நீ எது அவகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, சரியா? இல்லம்மா, நீ எத்தனை நாளைக்கு இந்த வேலைக்கே போலான் இருக்க? அதான் வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கதான் போவேன்னு சொன்னேன்ல. அப்புறம் என்னம்மா உனக்கு பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்லம்மா, உன் பிள்ளைக்கு. நல்லா தானமா இருக்கா? அவ நல்லாதான் இருக்கா, ஆனா அவ மனசு சரியில்லை. அவ ஒழுங்கா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியுமா? இதை பசிக்கிற நேரம் வந்து 2 ரூபா வாங்கிட்டு ஓடிடுறான். தெருவுல வண்டி சத்தம் கேட்டாவே அம்மா அம்மான்னு ஓடி போய் பாக்குறா. அவளை குளிப்பாட்டி விடுறதுக்கு, அவளை சாப்பாடு ஊட்டுறதுக்கு, அவளை பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். ஆனா அவ அம்மான்னு ஏங்கும் போது நாங்க என்ன பண்ண முடியும்? கனவுகள் தேய்ந்ததென்று கலங்கிடக் கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்க அம்மா மிஸ் பண்ணியா? எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காண சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றே. உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன். தனநானனம் தனனம் தம் தனநானனம் தரணம் தம் தனநானனம் தனனம் தம் தனதானனம் தரணம் தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு ஒரு வெயில் இனிமேல் அம்மா இருந்தா தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்க கூடாது. நல்லா சாப்பிடணும், சரியா? சித்தி கூட விளையாடணும், அம்மாச்சி கூட விளையாடணும். அம்மா எவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு போயிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன். வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினங்கும் கீழே அணியாத வயிறும் போல அம்மா எல்லாம் இருந்துப்பியா? இருந்துக்கணும், ஓகே? வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினங்கும் கீழே அணியாத வயிறும் போல. அவ இனி என்னை தேட மாட்டா, பாத்துக்கோங்க. எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காண சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றே. உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றே. கா வா பே. கா காலையில மித்ரா வெளியில பார்த்தேன். என்ன டெலிவரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? ஏற்கனவே பார்த்த வேலை என்னாச்சு? அவ அங்க போறதில்ல. ஏன்? ஏன்னு காரணம் கேட்டேன், எந்த பதிலும் இல்லை. அவளும் எந்த காரணம் இல்லாம வேலையை விட்டு நின்றுக்க மாட்டா. அதான் அவ போக்குக்கே விட்டுட்டேன். சரி, நம்ம அண்ணன் மகனுக்கு 2ஆம் தரமா கேட்டிருந்தால என்னாச்சு? அவகிட்ட பேசுனியா? எங்க இவ மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. போன வாரம் கூட ஃபோன் பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு, ஃபோன்ல கூட பேச மாட்டேங்கிறா. அவரு என்கிட்ட ஃபோனை பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாரு. இவளும் இப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கா. இந்த நேரம் நான் எதனால சொல்ல போய் அம்மா நம்மளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு அப்படி சொல்றாங்களோன்னு அவ எதுவும் நினைச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஏக்கா, நீ பேசுறது நல்லா இருக்கா?
அவதான் சின்ன பொண்ணு, எதுவும் புரியாம பேசுறா. நீதான் சொல்லி புரிய வைக்கணும். இவ்வளவு நாள் அவ மட்டும் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப சின்னவளும் படிப்பு முடிச்சுட்டு வீட்டுல வந்து இருக்கா. நாளைக்கு அவளுக்கு நல்லது கிட்ட எதுவும் பார்க்க வேணாமாக்கா? நீதான்க்கா சொல்லி புரிய வைக்கணும். சின்னவளுக்கு இப்பவே 2-3 வரை நல்ல வர வந்துட்டு வேண்டான்னு சொல்ல முடியல. இவ இப்படி இருக்கும்போது எப்படிக்கா நம்ம பேச முடியும்? நீதாக்கா சொல்லி புரிய வைக்கணும். சரி, நீ பேசி சொல்லி புரிய வைக்கா. நல்ல முடிவா எடு, நான் வரேன். ஆர்டர் நம்பர் 153. 2 minutes ரெடி ஆயிரும். ஒரு நிமிஷமா செக் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டா. என்னம்மா வேணும்? என்ன வேணும்னு கேட்டேன். எங்கம்மா வயசு காணோம்? இவங்க காணோம்? மா, உன்னதாம்மா கேக்குறேன், எங்கம்மா பாப்பா? நீ கொஞ்சம் சித்தி வந்திருந்தா. அதுக்கு இப்ப என்ன? சின்னவளுக்கு 2 வரன் வந்திருக்கான். நல்ல விஷயம் தானே, பண்ண வேண்டியது தானம்மா. உன்னை இப்படி வச்சுட்டு நான் எப்படி பண்ண முடியும்? அப்படி பண்ணாதான் ஏத்துக்குவாங்களா? பெரியவ அத்துட்டு வந்து வீட்டுல உட்காந்துருக்கா. பெரியவளுக்கு எதுவும் பண்ணாம சின்னவளுக்கு பண்ணா அவங்க குடும்ப ராசி நம்ம பையனையும் பாதிச்சிருமோ என்னமோன்னு எவன் வந்து முன்னுக்கு நின்று கல்யாணம் பண்ணுவான்? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியுதா புரியலையா? யார நம்பிமா கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படி நான் என்னமா தப்பு பண்ணேன்? ஒரு குழந்தையோட தனியா வாழவே முடியாதாமா? அது அவ்வளவு பெரிய தப்பா? ஒருத்தன் என் மேல உட்காந்துட்டு வேலை சொல்றங்கிற பேர்ல போட்டு தடவை பாக்குறான். இன்னொருத்தன் அக்காக்கான்னு கூப்பிட்டான். அதுக்கப்புறம் வா போன்னு கூப்பிட்டான். திடீர்னு வந்து லவ் பண்றேன்னு சொன்னான். இப்ப ரூம் போட்டிருக்க படுக்க வரையான்னு கூப்பிடுறான். இவனுங்க மத்தியில என்ன யாரமா நம்ப சொல்ற? இப்போ 1 வாரமா டெலிவரி வேலைக்கு போயிட்டு இருக்கேன்ல, அங்க எனக்கு எவ்வளவு தொல்லை தெரியுமாமா? கடைக்காரன் பார்சல் கொடுக்கும்போது கைய தடவறான், வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடுறானுங்க. இவனுக்கு அப்படி என்கிட்ட இந்த என்னமா எதிர்பார்க்கறானுங்க? என்னால முடியலமா. பேசாம அவுத்து போட்டு போட்டா என்ன முழுசா பார்த்தாவது அவனுக்கு வெறி அடங்கிருமாமா? என்னால முடியலமா. இதுல வேற நீ இன்னொரு கல்யாணத்துக்கு என்ன ரெடியாக சொல்ற. யார நம்பிமா என்ன இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போக சொல்ற? எனக்கு யார நம்புறதுனே தெரியலமா. நம்புறதுக்கு பயமா இருக்கு. என்னால முடியலமா. நீ என்ன புரிஞ்சுக்கல? போமா. அம்மா, அக்கா வீட்டை விட்டு அனுப்பிதான் எனக்கு ஒரு கல்யாணம்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேணாமா. அம்மாடி, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறதா நீ நினைக்காதம்மா. நேற்று நீ அப்படி பேசுனது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. எங்கே உனக்கு வாழ்க்கை மேலே வெறுப்பு வந்துருச்சோ? உனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னு வச்சுக்குவேன், அப்புறம் தப்பு பண்ணுறதுக்கு தைரியம் வந்துடும். ஏன்னா சாமி, நமக்கு எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் நம்ம வாழ்க்கையை மட்டும் வெறுக்கக்கூடாது. நான் வந்துட்டு ஒன்று கேட்குறேன், உன்னை தப்பாக பார்த்த ஆம்பளைங்க மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்காங்களா? அப்படி பார்த்தா உங்கள் அப்பாவும் ஆம்பளை தானே, உன் புருஷனும் ஆம்பளை தானே. எவ்வளோதான் இந்த கெட்டவங்க நிறையா இருந்தாலும் நல்லவங்களும் கொஞ்சம் இருப்பாங்கம்மா. இப்ப என்னம்மா என்ன பண்ண சொல்ற? உன் மாமா ரொம்ப நல்லவருமா. அவரு பையனும் உன்ன மாதிரி தான் வாழ்க்கையில் இழப்பை சந்திச்சுட்டு இருக்காரு.
நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பேசி பார்த்தா தான் என்னம்மா. உனக்காக இல்லாட்டியும் நம்ம வயசாளி குட்டிக்காவது. ஹலோ